டிடிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னாலே அது கருப்பையையும் சினைப்பையையும் மையம் கொண்டு தான் இருக்கும். ஸோ குழந்தை பிறப்புக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெண்களில் பல பேருக்கும் இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கருமுட்டை வளர்ச்சிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சார்ந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உணவாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷனை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் விளாம்பழ இலகம், அதாவது விளாம்பழ லேகியம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது பெருசாக அடுப்பேற்றி செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷனில் ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். யூஸ்வலாக பெண்களுக்கு கருமுட்டையானது என்ன அப்படின்னா, மாதவிடாய் முடிந்த பிறகு அவங்க சினைப்பையிலிருந்து கருமுட்டை மெதுவாக வளரும். ஸோ 14வது நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்து ரப்சர் ஆகி வெளியேறும். ஸோ நல்ல ஒரு முதிர்ந்து முழுவதுமாக வளர்ந்த ஒரு கருமுட்டை தான் என்ன அப்படின்னா, விந்தோடு சேர்ந்து கருவுறுவதற்கு தகுதியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இல்லை அப்படின்னா, அது கருமுட்டையானது கருவுறுவதற்கு ஏற்ற ஒரு இதாக இருக்காது. ஸோ அப்படி கருவுறணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்துருப்பவங்களுக்கு தெரியும். அதாவது மாதவிடாய் ஆனதுலேருந்து 14வது நாட்கள் அந்த கருமுட்டையானது எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னா, 18லேருந்து 24 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கருமுட்டை கருவுறுவதற்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லபடியாக ரப்சர் ஆகி அந்த கருவுறும் அப்படின்னு. அதை அல்லாது ஒரு 15லேருந்து 17 மில்லிமீட்டர் அளவுகளில் இருந்ததுன்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு 2 நாட்களில் கரு நல்லபடியாக வளர்ந்து வெடிக்கும் அப்படிங்கிறது அது காமிக்கும். அதை தவிர்த்து 14 மில்லிமீட்டருக்கு குறைந்த அளவாக இருந்தது அப்படின்னா என்ன காமிக்குது அப்படின்னா, இவங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இல்லை. அதே மாதிரி சீராக இல்லைன்னா எதை காமிக்குது அப்படின்னா, இவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவும் சீராக இல்லை, குறைந்து இருக்குது அப்படிங்கிறத அது காமிக்குது. ஸோ இல்லை 24 மில்லிமீட்டரையும் தாண்டி இருக்குன்னா ஓவர் க்ரோத். ஸோ ஓவர் க்ரோத்தாக இருக்கிறதும் என்னென்னா ரப்சர் ஆகாது. ஸோ அதுவும் பயனற்று போய் நீர்க்கட்டிகளாக சிஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 14 நாட்கள் வரைக்கும் இந்த கருமுட்டை சீராக வளர்வதற்கு என்ன பயன்படும் அப்படின்னா, இந்த விளாம்பழம் இலகம் பயன்படும். ஸோ இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே ஈஸியான ரெசிபி தான். அடுப்பில் பெருசாக ஏற்ற வேண்டியதில் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ இது எப்பொழுது எடுக்கணும் அப்படின்னா, மாதவிடாய் ஆன 6வது நாட்கள்லேருந்து 14வது நாள் இல்லைனா 15வது நாட்கள் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து தினமும் காலையில் எடுக்கணும். ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாம்பழம், ஒரு முழு விளாம்பழம் நல்லா கொஞ்சம் பழுத்ததாக உள்ளே இருக்கணும். பழுத்ததாக இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ விளாம்பழம் 1 எடுக்கணும். அதுக்கடுத்து வால்நட் பருப்புகள் 4 வால்நட் பருப்புகள் எடுக்கணும். அதாவது அந்த அறையாக உடைந்திருக்கும் பார்த்திங்களா, மூளை போன்று இருக்கும் பார்த்திங்களா, அது எண்ணிக்கையில் 4 வால்நட் பருப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் சீரகத்தூள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுக்கணும். இதனுடன் ரோஜா பன்னீர் பூ இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரெஷ் ரோஜா பன்னீர் பூ, அது 2 பூவோட இதழ்களை எடுத்து நல்லா உதிர்த்து கொள்ள வேண்டும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உருக்கிய பசுவின் நெய் 1 டீஸ்பூன் சேர்க்கணும். அதே மாதிரி தேன் 2 டீஸ்பூன் சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா, விதைகள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இலகம் பதத்துக்கு வரும். நீங்கள் அந்த ஓட்டுலேயே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை எடுத்துக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா இதில் போதுமான அளவு நியூட்ரியன்ஸ் இருக்குது. இல்லை காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணும். ஏன் இதில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம்? இது பெண்களுக்குரிய கருமுட்டை மற்றும் கிடையாது, ஆண்களுக்குரிய விந்தணுவுக்கும் ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இந்த விளாம்பழம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலிஃபண்ட்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யானைகள் இந்த விளாம்பழத்தை அதிகமாக உண்ணும். ஸோ எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு உடல் குளிர்ச்சி. ஸோ உடல் குளிர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் என்ன அப்படின்னா, குழந்தை பிறப்பு தாமதித்து போகிறதுக்கு உடல் குளிர்ச்சியாக இல்லாமல் உஷ்ணம் அதிகம்.
காரணம் என்ன அப்படின்னா உடலுடைய மெட்டபாலிசம் சீராக இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால உடல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக வந்து சூடு வந்து இது பண்ணும். ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விளாம்பழத்துக்கு வந்து இருக்குது. அதற்கடுத்து வால்நட் வந்து சேர்க்குறோம், நால்நட். ஸோ வால்நட்டை பற்றி நம்ம பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். ஸோ வால்நட்டில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது குறிப்பாக விலங்கினங்கள்லேருந்து கிடைக்காம மூலிகைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ALA அப்படிங்கக்கூடிய ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அதிகமாக நிரம்பியுள்ளது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்நட்டில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்ம செல்கள் அதிகமாக சேதமடையாமல் தடுக்கிற ப்ராப்பர்ட்டி அதனால் இருக்கனால இந்த கருமுட்டையை சீராக வளர்வதற்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி சீரகம். ஸோ சீரகம் அப்படின்னாலே நம்ம அகத்தை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு உபயோகமாகுது. ஸோ இதுவும் ஒரு நல்ல வகையான ஒரு கூலண்ட். இதனுடன் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா பசுவின் நெய்யும் குளிர்ச்சி. அதே மாதிரி தேன் வந்து சேர்க்குறோம். தேனில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரோஜா பூவின் இதழும் எதற்காக சேர்க்குறோம்னா இந்த குளிர்ச்சி. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தினமும் காலையில் உணவாக எடுத்துக்கலாம், இல்லை காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுக்கலாம். இது பெண்கள் தான் எடுக்கணுமா அப்படின்னா ஆண்களுக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விந்தோட வளர்ச்சி சரியில்லை, அதாவது அதோட நோஸ் சொல்லுவாங்க அது சரியில்லை, டெயில் சரியில்லை, எண்ணிக்கையில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆண் பெண் இருபாலரும் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா எல்லா நாட்களும் வந்து எடுக்கணும். பெண்களாக இருந்தாங்கன்னா மாதவிடாய் ஆன 6வது நாட்கள்லேருந்து 14 இல்லைனா 15வது நாட்கள் இதை தொடர்ந்து நீங்கள் என்ன மருத்துவ சிகிச்சை எடுத்தாலும் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இருக்கும். தொடர்ந்து 3 மாத காலம் எடுக்கும் பொழுது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சீராகி கருமுட்டை வளர்ச்சிங்கிறதும் சீராகி கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நன்றி.